சற்றுமுன் வெளியான தகவல். முதலமைச்சர் விஜய் அறிவித்த மிக முக்கியமான தகவல். விவசாயிகளுக்கு மிக மகிழ்ச்சியான தகவல் கொடுத்துவிட்டார். அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெல் ஊக்குத்தொகை உயர்வு குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவுறுத்தி உள்ளார். அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடியது. அப்போது முதலமைச்சர் விஜய் தமிழ்தாய் வாழ்த்து குறித்து தனி தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட ஆதரவு தெரிவித்த நிலையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் விஜய் நெல் மற்றும் கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு ஊக்குத்தொகையை உயர்த்தி வழங்கும் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். இதில் குறிப்பாக நெல் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஊக்குத்தொகையை ஓராண்டில் ரூபாய் 156க்கு மேல் உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளின் உற்பத்தி செலவு மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மாநில அரசால் கரும்பு சிறப்பு ஊக்குத்தொகையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ஓராண்டில் 134 ரூபாய்க்கு மேல் வழங்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதுவே நமது அரசு எப்போதும் விவசாயிகளை ஒருபோதும் விட்டுவிடாமல் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து உறுதுணையாகவே இருக்கும் என்றும் அவர்களின் நலனுக்காக தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதியளித்தார். சரி, இதில் நெல் ஊக்குத்தொகை உயர்வு பொறுத்தவரை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. நெல் கரும்பு உள்ள விவசாயிகளின் நலன் கருதி ஊக்குத்தொகையை அதிகரிக்க முடிவு. ஊக்குத்தொகையை ஓராண்டில் 156க்கு மேல் உயர்த்தி வழங்குவது இதுவே முதல் முறை. சர்க்கரை ஆலையில் பதிவு செய்த கரும்புக்கு டன் ரூபாய் 709.50 தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படும். ஊக்குத்தொகை உயர்வால் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 கரும்பு விலையாக கிடைக்கும். சரி, கரும்பு ஊக்குத்தொகை ரூபாய் 709.50 உயர்வு. அதாவது சர்க்கரை ஆலைகளில் கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு டன்னுக்கு 3290.50 மத்திய அரசு வழங்குகிறது. இதில் சிறப்பு ஊக்கு தொகையாக கரும்புக்கு டன் 709.50 தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படும். ஊக்குத்தொகை உயர்வால் கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 விலையாக கிடைக்கும். கரும்பு சிறப்பு ஊக்குத்தொகையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 134க்கு மேல் வழங்குவதும் முதல் முறையாகும். விவசாயிகளை நம் அரசு எப்போதும் கைவிடாது, தோளோடு தோளாக ஆதரவாக இருப்போம் என்று கூறினார். சரி, MRK பன்னீர்செல்வம் விமர்சனம், அவரு என்ன சொன்னார்கள் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த அறிவிப்பை தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் MRK பன்னீர்செல்வம் பேசுகையில், திமுக ஆட்சிக்கு வந்தபோது 19,600 கோடி விவசாய கடன் தள்ளுபடி செய்தது. திமுக ஆட்சியின் 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இதில் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல்கள் பிரிந்துதான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்க வேண்டும். இதில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலை காரணம் காட்டக்கூடாது. இதற்கு குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் வினோத், ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்படி தற்போது 6000 கோடி வரை பயிர்க்கடனை தள்ளுபடி முதலமைச்சர் விஜய் செய்துள்ளார்.
இதையடுத்து பேசிய திமுக எம்எல்ஏ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ரூபாய் 21,000 கோடி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என கூறிவிட்டு வெறும் 6,000 கோடி மட்டுமே தள்ளுபடி செய்துள்ளது நியாயமா என்று எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கூறினார். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் பட்ஜெட்டில் மாற்றம் இருக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை என்று திமுக எம்எல்ஏ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் விவசாயிகளுக்கு வாழ்வு வரும் என்று எதிர்பார்த்தோம். அடுத்த ஜென்மத்தில் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். அதன்படி வேளாண் பட்ஜெட்டில் மாற்றம் இருக்கும் என்று பார்த்தால் ஏமாற்றம்தான் இருக்கிறது. நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது செய்தித்தாள் தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு பேசுவோம். காலையில் 4 மணிக்கு எல்லாம் ஃபோன் வரும். 5 ஆண்டு காலம் நாங்கள் டென்ஷனாக இருந்தோம். நீங்கள் எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கிறீர்கள். அதுதான் எப்படி என்று தெரியவில்லை என்றார். எனவே அமைச்சர் என் ஆனந்த் ஒரு வாய்க்கால் பிரச்சனைக்கு கூட போன் செய்து சரியாகிவிட்டதா என்று முதல்வர் கேட்பார். நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில்தான் இருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையிலும் பயத்தில் இருக்கிறோம் என்றார். தொடர்ந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கூட்டங்களில் திமுகவை எதிர்த்து பேசுவது எளிது. நீங்கள் வந்த 3 மாத காலம்தான் ஆகியிருக்கிறது, இனிமேல்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டம் இன்றி 5 ஆண்டுகள் காலம் இருந்தது. KN நேரு பெரிய விவசாயி, மாடு வளர்க்கிறார், வாழை தென்னை விவசாயம் செய்கிறார். வேலு டிராக்டர் ஓட்டுவார், செங்கோட்டையன் கூட தென்னை விவசாயி என்றார். அமைச்சர் நிர்மல்குமார் எழுந்து திமுக ஆட்சியில் விவசாயிகள் மீது குண்டாஸ் போடப்பட்டது, விவசாயிகள் மீதான வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது என்று கூறினார். எந்த போராட்டம் என்று தெரியாமல் பேசுகிறார்கள். உங்க ஆட்சியில் மழை பெய்யவில்லை, எங்கள் ஆட்சியில் திடீர்னு பெய்யும், விவசாயம் அதிகம் பாதிக்கப்படும். உடனே நானும் சக்கரபாணியும் அங்கு செல்ல வேண்டும் என்றார். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான செய்திகளை நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான கேள்விக்கான பதில் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அதே சமயம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து புதிய புதிய செய்திகள், அதாவது மிக முக்கியமான அரசு சார்ந்த மிக முக்கியமான செய்திகள் நம்ம சேனலில் வந்துடும். அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.